சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருடத்தில் மிகச் சிறந்த இரவுகள் எது என்று கேட்டால் நாம் அனைவரும் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் என்று உடனே கூறிவிடுவோம். ஆனால் இந்த உலகத்திலே மிகச் சிறந்த பகற்பொழுதுகள் அல்லது நாட்கள் எது தெரியுமா? அதுதான் நாம் இப்பொழுது அடைந்திருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள். ஹஜ் பெருநாளைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள இந்த சூழ்நிலையில் இந்த நாட்களை நாம் எப்படி பயன்படுத்தப் போகின்றோம்? ஏன் இந்த நாட்களை அல்லாஹ் இவ்வளவு புனிதமாக்கி இருக்கின்றான்? இதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் மிக ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்க போகின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இந்த 10 நாட்களில் ஒரு நிமிடம் கூட வீணடிக்க கூடாத பொக்கிஷங்களாகும். இஸ்லாத்தில் ஒரு விடயத்தை முக்கியத்துவத்தை உணர்த்த அல்லாஹ் அல் குர்ஆனில் அதன் மீது சத்தியம் செய்வான். அப்படி சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், விடியற்காலையின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இங்கு அல்லாஹ் சத்தியம் செய்த அந்த 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களை தான் குறிக்கின்றது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மாபெரும் குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்குகின்றார்கள். பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ்வே சத்தியம் செய்கின்றான் என்றால் இந்த நாட்களுக்குள் எவ்வளவு நன்மைகளும் ரஹ்மத்துகளும் ஒளிந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ரமலானை விட சிறந்த நாட்களா இது? நம்மில் பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ரமலான் மாதத்தை விடவா இந்த நாட்கள் சிறந்தது? அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவின் 10 நாட்களை விட நல்லறங்களை செய்வதற்கு அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான வேறு எந்த நாட்களும் இல்லை. ஆதாரம் சஹீஹ் புகாரி. அப்போது தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவா? அதற்கு நபி அவர்கள், ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் சிறந்ததுதான். ஆனால் தனது உயிரையும் பொருளையும் தியாகம் செய்ய புறப்பட்டு இரண்டையுமே இழந்த தியாகியை தவிர என்று கூறினார்கள். இதிலிருந்து என்ன புரிகின்றது? இந்த 10 நாட்களில் நீங்கள் ஓதும் ஒரு சுபஹானல்லாஹ், நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தர்மம், நீங்கள் வைக்கும் ஒரு நோன்பு மற்ற நாட்களில் செய்யும் பெருமளவிலான நன்மைகளை விட அல்லாஹ்விடம் மிக மிக உயர்ந்ததாகும். இந்த நாட்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? இந்த 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் தெரியுமா? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு ஒரு அழகான காரணத்தை கூறுகின்றார்கள். இஸ்லாத்தில் மிக முக்கிய அடிப்படை தூண்களான தொழுகை, நோன்பு, ஜகாத் மற்றும் ஹஜ் ஆகிய அனைத்து கடமைகளும் ஒன்றாக சங்கமிக்கும் ஒரே காலம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள் மட்டும்தான். வருடத்தில் வேறு எந்த நாட்களிலும் ஹஜ் செய்ய முடியாது. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் மக்காவில் ஒன்று கூடி லப்பைக் என்று முழக்கமிடும் அதே நேரத்தில் நாமும் இங்கு நன்மைகளை போட்டி போட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த நாட்களை இவ்வளவு சிறப்பித்துள்ளான். நாம் செய்ய வேண்டிய 4 முக்கிய காரியங்கள் என்ன தெரியுமா? சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 10 நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய 4 விடயங்கள். தக்பீரை அதிகப்படுத்துதல். நபி அவர்கள் இந்த நாட்களில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற திக்ருகளை அதிகமாக சொல்ல சொன்னார்கள். குறிப்பாக பெருநாள் தக்பீரை எப்போதும் நாவிலே வைத்திருக்க வேண்டும். நோன்பு நோட்பது. முதல் 9 நாட்களும் நோன்பு நோட்பது சுன்னத்தாகும். அனைவராலும் 9 நாட்கள் வைக்க முடியாவிட்டாலும் 9வது நாளான அரஃபா நாள் நோன்பை எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாது. பாவ மன்னிப்பு, தௌபா. நன்மைகள் பெருகும் இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடம் அழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். குர்பானிக்கு தயாராகுதல். குர்பானி கொடுக்க நாடுபவர்கள் இந்த 10 நாட்களும் நகம் வெட்டுவதையோ முடி களைவதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது நபியின் வழிகாட்டுதல். என் அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டிருக்கலாம் அல்லது அதில் கோட்டை விட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு மீண்டும் ஒரு பொன்னான வாய்ப்பை தந்திருக்கின்றான். இந்த 10 நாட்களும் நம் வாழ்வை மாற்றக்கூடிய நாட்கள்.
இன்றிலிருந்தே வீணான அரட்டைகள், சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்துவிட்டு குர்ஆனோடும் திக்ர்களோடும் இந்த நாட்களை கொண்டாடுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இந்த நன்மையில் அவர்களையும் பங்கெடுக்க செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.